சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் முதல் தேதியிலிருந்து கார்த்திகை 29ஆம் தேதி, அதாவது இன்றைய நாள் வரைக்கும் ஐயப்பன பற்றி புது புது தகவல்கள் பார்த்துட்டு இருந்தோம். நாளைய நாள் மார்கழி மாதம் பிறக்கிறதுனால பெருமாள பற்றின தேடல்கள் தொடர்ந்து பார்க்க போறோம். அதோட தொடக்கமா மார்கழி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். மாதங்கள்ல நான் மார்கழியா இருக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்கிறாரு. மார்கழி மாதம் பீடுடைய மாதம். பீடு அப்படின்னா பெருமை. இந்த மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுது. மனுஷங்களுக்கு ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள் சொல்வாங்க. தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம். அதாவது தேவர்கள் விழித்திருக்கக்கூடிய காலம். அதனால மார்கழி அப்படின்றது தேவர்களுக்கு வைகறை பொழுது மாதிரி ரொம்பவே சிறப்புடைய மாதம் மார்கழி. அதனால இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்கு உகந்தது. தமிழ் வருஷத்தோட 9வது மாதமான மார்கழிய தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல அதிகாலையில எழுந்து குளிர்ந்த நீர்ல குளிச்சுட்டு வாசல்ல வண்ண கோலம் போட்டு இறை வழிபாடு செய்யறது மக்களோட வழக்கம். ஓசோன் படலமானது பூமிக்கு ரொம்ப கிட்டக்க இந்த மாதத்துல இருக்கும். அதனால சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலனை பேணுறதுக்காக அதிகாலை வழிபாட்டை பக்தர்கள் இந்த மாதத்துல மேற்கொள்றாங்க. இந்த மாதத்துல மேற்கொள்ளக்கூடிய அதிகாலை இறை வழிபாடு பற்றி ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியிருக்கிறாங்க. ஏற்கனவே திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடல்களோட பொருள் விளக்கம் வரிகளோட நான் பதிவு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க. மார்கழியில அதிகாலை வழிபாட்டுல கோவில்கள்ல திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் பாடப்படுது. இந்த மாதத்துல மிருகஸ்ரீட நட்சத்திரத்துல என்றும் 16 வயது அப்படின்னு சிவபெருமான் கிட்ட இருந்து வரத்தை பெற்ற மார்க்கண்டேயர் பிறந்தாரு. அதனால மரணத்தை வெல்லக்கூடிய மாதம் மார்கழி அப்படின்னு மார்க்கண்டேய புராணமும் குறிப்பிடுது. மிருத்யுஞ்சய ஹோமம் செய்ய அந்த மாதம் சிறந்தது. இந்த வேள்வி யமனை வெல்லக்கூடிய வேள்வி. மார்கழி மாதத்துல ஆருத்ரா தரிசனம், வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவெம்பாவை நோன்பு, படி உற்சவம், விநாயகர் சஷ்டி விரதம், இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் விரத முறைகள் எல்லாமே பின்பற்றப்படுது. முதல்ல வைகுண்ட ஏகாதசியை பத்தி பார்ப்போம். வைகுண்ட ஏகாதசி மார்கழியில வளர்பிறை ஏகாதசியில கொண்டாடப்படுது. வைகுண்ட ஏகாதசியில திருமால் வழிபாடு ரொம்பவே சிறப்பானது. திருமாலை வழிபடக்கூடிய விரத முறைகள்ல இது ரொம்பவே சிறந்தது. காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை அப்படின்றது இந்த விரதம் பற்றிய பழமொழி. இந்த விழால சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றது முக்கிய நிகழ்ச்சி. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திருமாலுக்கு பிரியமான துளசி தீர்த்தத்தை மட்டுமே உட்கொண்டு பகல் மற்றும் இரவு விழித்திருந்து திருமால் பற்றின பாடல்கள் பாடி விரத முறை மேற்கொள்ளப்படுது. இந்த விரத வழிபாடு வைகுந்த பதவி எனும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இந்த நாள்ல வைகுண்டத்தோட வாசல் திறந்தே இருக்கும் அப்படின்னும், அன்னைக்கு மரணிக்கிற உயிர்கள் நேரா வைகுண்டத்துக்கே செல்லும் அப்படின்றது ஐதீகம். அடுத்ததா பாவை நோன்பு பத்தி பார்க்கலாம். ஆயர்பாடியில கோபியர்கள் மார்கழி மாதத்துல அதிகாலையில ஆத்துக்கு போய் நீராடிட்டு மண்ணால செய்த காத்தியாயினி தேவியை வழிபட்டு தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வழிபாடும் நடத்தினாங்க. பெண்கள் கடைபிடித்த விரதமா இருக்கிறதுனால இந்த விரதம் பாவை நோன்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. பூமாதேவியோட அவதாரமான ஆண்டாள் பாவை நோன்பை மேற்கொண்டு அரங்கனை கணவனை அடைஞ்சா. ஆண்டாள் பாவை நோன்பப்போ நெய், பால் இதெல்லாம் சாப்பிடாமலும், கண்ணுக்கு மையிடாமலும், தலையில மலர் சூடாமலும், புற அழகுல நாட்டம் செலுத்தாம இறை நாட்டத்துல மட்டுமே மனதை செலுத்தி பாவை நோன்பை மேற்கொண்டா. அதனால கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்து நீராடி கோவிலுக்கு போய் ஆண்டாள் அருளிய திருப்பாவையை பாடி வழிபாடு நடத்துறாங்க. திருமணமான பெண்களோ மகிழ்ச்சியான மனவாழ்வு நீடிக்க வேண்டியும் குடும்ப நலன் வேண்டியும் இந்த விரதத்தை மேற்கொள்றாங்க. பாவை நோன்பு 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அடுத்ததான் அனுமன் ஜெயந்தியை பத்தி பார்ப்போம். மார்கழி மாதத்துல மூல நட்சத்திரத்தோடு கூடின அமாவாசை அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுது. அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு விரதம் மேற்கொண்டு மன உறுதி, ஆற்றல், தைரியம் இது எல்லாத்தையும் தந்தருளுமாறு பிரார்த்தனை மேற்கொள்ளப்படுது. கோவில்கள்ல அனுமனுக்கு சிறப்பு வழிபாடுகள், ஆராதனைகள் எல்லாம் நடக்கும். மார்கழி மாதத்துல அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசல்ல கோலம் போடுறது தொன்று தொட்டு நடைபெற்றுட்டு வருது. பசும் சாணத்துல பிள்ளையாரை பிடிச்சு வச்சு வழிபடுறதும் நடைபெறுது. பசும் சாண உருண்டையில பூசணி பூவை செருகி கோலத்துக்கு நடுவுல வைக்கிறது மார்கழி முழுக்கவே நடைபெறுது. சில வீடுகள்ல அந்த பூ உருண்டைய வரட்டியா தட்டி சேகரிச்சு பொங்கல் அன்னைக்கு ஆற்றில் விடுவாங்க. மார்கழி மாதத்துல பல புராதன நிகழ்வுகளும் நடந்திருக்கு. மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்துல நடைபெற்றதா இதிகாசம் சொல்லுது. திருப்பார்கடல் கடைஞ்சப்போ முதல்ல ஆழகால விஷம் வந்ததும் சிவன் அதை உண்டு உலக மக்கள் எல்லாரையும் காப்பாற்றினதும் இந்த மார்கழி மாதத்துல தான். இந்திரனால பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்துல அனைவரும் துன்பப்பட்டப்போ கோவர்தனகிரி மலையை ஸ்ரீகிருஷ்ணர் குடையா பிடிச்சு மக்களை காப்பாற்றினதும் இந்த மார்கழி மாதத்துல தான். மகாவிஷ்ணுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வருவதும் இந்த மார்கழி மாசத்துல தான். பெண்கள் அதிகாலையில நீராடி
பாவை நோன்பு நோற்று பெருமாள வணங்கி திருப்பாவை பாடுறாங்க. அந்த கண்ணனே தங்களுக்கு கணவனா வரணும் அப்படின்றது தான் பல பெண்களோட கனவாவே இருக்கு. ஆண்டாளோட திருப்பாவை பாடுறது மார்கழி மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பம்சம். திருப்பாவை 30 பாடல்கள் கொண்டிருக்கு. நாள் ஒன்றுக்கு 1 பாடல் வீதமா மார்கழி மாதத்துல 30 நாட்களும் திருப்பாவைய மக்கள் பாடிட்டு வராங்க. திருப்பதியில காலையில வழக்கமா பாடப்படக்கூடிய சுப்ரபாதத்துக்கு பதிலா, மார்கழி மாதம் முழுவதும் காலையில திருப்பாவை தான் பாடப்படுது. சிறப்புகள் பல வாய்ந்த மார்கழி மாத விடியற் காலையில நாமளும் திருப்பாவை, திருவெம்பாவை பாடல்கள் பாடி, பெருமாளையும், சிவனையும் வணங்கி இறைவனோட பேரருளையும் பெறலாம். தேவர்கள் இறைவன துதித்து வழிபடக்கூடிய மாதம் மார்கழி. இறைவனோட அம்சமாகவே இருக்கக்கூடிய மார்கழி மாதத்துல பரம்பொருளோட எல்லா தெய்வ வடிவங்களும் போற்றப்படுது. அதனால பீடுடைய மாதமான புனிதமான மார்கழி மாதத்த வரவேற்கிறதுக்காக பக்தர்கள் எல்லாரும் தயாரா இருப்போம். மார்கழி மாதம் பிறக்க இருக்குது. சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் பாடின திருப்பாவைய பாடி இறை அருள பெறுங்க. திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடல் வரிகளோட நான் பொருள் விளக்கம் போட்டிருக்கேன். பின் பண்ணியிருக்கேன் எண்டு ஸ்க்ரீன்ல. உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ அதையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளையிலிருந்து பெருமாள் பற்றின பதிவுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மற்றுமொரு நல்ல தலைப்பில நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.